நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் போய் சொல்கிறேன் நான் தப்பு பண்ணிட்டேன் ஏன்னு, அப்போ என்ன பண்ண தூக்கி உள்ளே போட்டு தண்டனை கொடுத்துருவாங்க. செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் என்னாச்சு, அவர் என்ன சொன்னார், ஆமாங்க நான் ஊழல் பண்ணேன், வாங்கினேன், ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. அப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, நான் பண்ணிட்டேன்னு. அவரை ஜெயிலுக்குள்ளே போட்டு பெயிலில் எடுத்து மந்திரியாக்கி, இது என்ன நம்ம மக்கள் என்ன லூசுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களா? மக்களை லூசுன்னு நினச்சிருக்காங்க. நம்ம பணம் எவ்வளோ செலவாகுது, திருப்பி அவர் அமைச்சராக்கி அதுக்கு ஒரு செலவு, இவர் ஜெயிலுக்கு உள்ளே போட்டோன்னா 10 பேர் போய் பார்க்குறாங்க, அதுக்கு ஒரு செலவு, அங்கே உள்ள ஃபுல்லாக ஏ கிளாஸ் அவரை கவனிப்பு, அதுக்கு ஒரு செலவு, திருப்பி வந்து அமைச்சராக்கிற ஒரு அமைச்சரவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற அதுக்கு ஒரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீ பண்ணுற எல்லா கர்மாவும் இன்றைக்கி எஸ்கேப் ஆகலாம், ஆனால் நாளைக்கு ஒரு நாள் அதுக்கு தீர்ப்பு இந்த ஜென்மத்திலே கிடச்சிரும். அதில் வந்து செந்தில் பாலாஜி வந்து கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள். செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் இப்போ வெடிக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு பொறுப்பை கொடுத்துட்றீங்களா இல்லை ஜெயிலுக்கு போகிறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க வந்து பொறுப்பை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. இதை வந்து ஒரு கலைஞரோட பையன் அவர் வந்து முன்னாடியே இதை பண்ணியிருக்கணும். கரெக்டான ஒரு ஒரு ஆட்சி நடக்கிறவருக்கு நல்லா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது முன்னாடியே பண்ணிக்கணும். தேவையில்லாமல் நிறைய செலவு, நிறையா பேரோட பேசுகிறவங்களெல்லாம் தூக்கி உள்ளே உட்கார வச்சு, பேசுகிறவங்களெல்லாம் டென்ஷன் படுத்தி, அதாவது ஒரு ஜனநாயகமாக கொண்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது இப்போ வந்ததுமே ஓகே தான், டிலே ஆனாலும் ஜஸ்டிஸ் கிடச்சிச்சு, அவ்வளோதான். அண்ணன் பொன்முடி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, அவர் வந்து தெய்வத்தையும் பேசினார், தெய்வமாக மதிக்கிற பெண்களையும் பேசினார். இப்போ ஓசின்ட்டு அவரே இப்போ ஓசியில் தான் இருக்கிறார் எல்லா இடத்துலையும். ஓசி மனுஷன் ஓசியாகவே நின்றுட்டார், அமிச்சிட்டாங்க வீட்டுக்கு. இன்னமே என்ன போய் யார்கிட்ட போய் அவருக்கு வேணால் நம்ம ஓசி பஸ்ஸு கொடுக்கலாம், ஓசி வீடு கொடுக்கலாம். நம்மளை பாவம் ரொம்ப நாளாக நம்மளுக்கு அமைச்சராக இருந்துட்டார், அதனால் அவருக்கு வேணால் அதை வேணால் பண்ணலாம். அவர் ஒரு காமெடி பேசுங்க, அவருக்கும் ஹீ டஸ் நாட் டிசர்வ். அவருக்கு தான் கரெக்டான கர்மா. என்றைக்கு ஒரு தெய்வத்தை பற்றி பேசுகிறாரோ, தெய்வத்தை வந்து கேவலமாக பேசுகிறாரோ, அன்னைக்கு தெய்வம் வந்து அதுவே இறங்கி வந்து கொடுக்கும். இது கரெக்டான எக்ஸாம்பிள். பொன்முடி டிசர்வ்ஸ் திஸ்.